இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு இந்த ஓடிடி ஆளுங்க வந்து தான் வந்து இண்டஸ்ட்ரி கெடுத்ததே வந்து ஓடிடி தான். ஏன்னா வந்தது ரொம்ப சந்தோஷம். யார் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வந்தா கூட நம்ம வரவேற்கணும். தொழிலுக்கு வந்தாங்கன்னா இது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி. ஸோ அவங்க வராங்கன்னு சொன்னோம்னா உள்ளே வராங்கன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் அது வரவேற்று அவங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள். ஆனால் அவங்க யாரும் இண்டஸ்ட்ரி கலந்து பேசாமல் பல கோடிகள் வந்து தாறுமாறாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணுன்ற படத்துக்கு 1 லட்ச ரூபாய்ன்ற மாதிரி ஒரு ரேட்டு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். பல கோடிகள் 100 150 கோடி அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து போயிட்டாங்க எடுத்த உடனே. அதுவே புத்திசாலித்தனமாக என்ன பண்ணியிருக்குன்னு ஸ்டாண்டர்டு பார்த்துட்டு ஒரு அட்வான்ஸ் இந்த ரஜினி சாரா இவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறோம், விஜய் சாரா இவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறோம், அஜித் சாரா இவ்வளோ கொடுக்குறோம், கமல் சாரா அவருக்கு ஒன்றும் ஸ்டாண்டர்டு ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. நீங்கள் வந்து புதுசாக இங்கே வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் தாமஸ் ஆல்வா எடிசனும் கிடையாது. ஸோ ஈஸியாக இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இத்தனை கோடி பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஓடிடியில் பண்ணால் ஆவரேஜாக இவ்வளோ வியூவர்ஸ் பார்த்தாங்கன்னா எவ்வளோ கலெக்ட் பண்ணணும். அதில் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு இத்தனை கோடி அட்வான்ஸ் கொடுங்க, பேலன்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ, அதாவது என்னென்ன அதுக்கு மேலே வருதோ உனக்கு 50%, எனக்கு 50%, இப்படின்னு பண்ணியிருந்தா இத்தனை கோடி வீணாக இருக்காது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சின்ன படங்கள் எதுவுமே வந்து வாங்குறது கிடையாது. நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாங்க, எந்த படத்தையும் வாங்குறது இல்லை, சின்ன படத்தை வாங்குறது இல்லைன்னு சொல்லி. இதனால் என்னாச்சு, இண்டஸ்ட்ரிக்கு தானே பாதிப்பு.